ஃபர்ஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே எல்லோரும் நீங்கள் வந்திருக்கீங்க நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெல், இது என்னோட கரியரில் ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல். அண்ட் யூனோ nowadays I think ஒரு ஆக்ட்ரஸ்க்காக எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். So I would like to thank my director and my producer for believing in me. இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோலுக்காக ஒரு டிரெக்டர் சப்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு யூனோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வசந்த் பாலன் சார் ஹஸ் கைடட் மீ ரியலி வெல். ரொம்ப பேஷண்ட்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. அண்ட் ஒரு கிளியராக தெரியும் மைண்டில் கேரக்டர் எப்படி இருக்கணும். ஸோ அவ்வளோ ஒரு பேஷண்ட்டான டிரெக்டர் கூட ஒர்க்கிங் பண்ணும்போது ஒரு mental peace இருக்கும். At the same time he gives you the space and the scope to perform. So thank you so much sir. இது film கண்டிப்பா ஒரு visual treat இருக்கும். And not only a visual treat, இது ஒரு obviously musical treat because obviously A.R. Rahman sir இருக்காங்க. So actually இது என்னோட செகண்ட் ஃபிலிம் ரஹ்மான் சார் கூட. அண்ட் சக்கர்கட்டி கூட ஆக்சுவலி த ஒன்லி ஃபேக்டர் why I did that film was because Rahman sir was delivering the music. And I think just to have one film with him is a huge achievement, you know. I mean, so this is my second film. So ரொம்ப ஒரு blessed feeling இருக்கு. I feel very blessed to be again working with him. And I'd like to thank my producer Sashi. And he's really believed in me. I think one of the most tough jobs is to put a film together, to execute a film, to handle so many artists. You know, I think it's not an easy job at all. It's the toughest job actually. And Shashi, thanks for doing a great job and making it so comfortable. Or a rumba professional approach irundhathu. Also my co-stars Siddharth, Prithviraj, Nasir sir, Tambira Miss, Quilly ma'am, everyone, you know, ஒரு ambience தான் அப்படி இருந்தது. That everybody was doing so well that எனக்கும் நான் கூட என்னோட பெஸ்ட் கொடுக்கணும், you know, அப்படி தோணுது. So I tried to give my best. They were all an inspiration to me and they were so passionate about their work. So it was wonderful working with them. I think the technicians, you know, they were all fantastic. Nirav Shah sir, you know, it's going to be a visual treat. He has shown the entire film on a very grand scale. So, you know, I'm very lucky to be working with somebody as talented as him. Praveen sir, our editor, you know, they are all the best names in the industry. Vijay sir and Santanam sir. You know, I want to thank each and every one, you know, from the team to let me share screen space with them, to let me share the stage with them. I think I take pride in being of such a wonderful team. And yeah, thank you so much, the entire media. Rumba nandri. திருப்பி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்மளோட டீமுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. காவிய தலைவன் அது ஒரு பேருக்கேற்ற மாதிரியே மிகப்பெரிய ஒரு காவியம். அது குறிப்பாக ஒரு இசை காவியம். இந்த இசை காவியத்தினுடைய தலைவன் அப்படின்னா A.R. ரஹ்மான் சார் தான். இன்னைக்கு இந்திய இசையினுடைய உலக அடையாளமாக இருக்கின்ற A.R. ரஹ்மான் அவருடைய இசையில் எழுதுனதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமையாக பாக்கியமாக நான் அதை கருதுகிறேன். என்ன காரணம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 படங்கள் அவர் கூட எழுதியாச்சு. இருந்தாலும் இந்த படம் மிக முக்கியமான படமாக எனக்கு படுது. காரணம் அவர் எனக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்கூடிய வாய்ப்பு. இயக்குனர் வசந்த் பாலன் அவரோட முதல் முறையாக இந்த படத்தில் நான் பணிபுரிகிறேன். அவருடைய அங்காடி தெருவிலிருந்து அரவான் வரைக்கும் அவருடைய ரசிகர்களில் நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா தமிழ் சினிமாவில் அப்படி தான் ரொம்ப அரிதாகத்தான் அப்படி ஒரு இயக்குனர் கிடைப்பாங்க. கட் பண்ணா டூயட் அப்படின்னு எழுதி எழுதி நிறைய பாட்டு போயிடுச்சு. ஆனால் கதைக்களத்துக்குள்ள ஒரு பாட்டு அப்படிங்கிறது வசந்த் பாலன் சாருடைய சேர்ந்து பணிபுரியும் போது எனக்கு கிடைச்சிது. இந்த படத்தில் 4 பாடல்கள் எழுதியிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய பெருமையாக பாக்கியமாக நான் இருவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்வது என்னென்னா, இது என்னுடைய குருநாதர் காவிய கவிஞர் வாலி அவர்கள் எழுத ஒப்பந்தமான ஒரு திரைப்படம். அவர் எழுதி மீதி இருக்கிற பாடல்களை எனக்கு எழுதுறதுக்கான அந்த பெரிய ஒரு வாய்ப்பை ரஹ்மான் சாரும் வசந்த் பாலன் சாரும் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வயநாட் சசிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
இந்த படத்தை பற்றி நான் தனியாலாம் ஒரு 2 மணி நேரம் பேசலாம். பட் அதுக்கு அவகாசம் இல்லை, அது முறையும் இல்லை. இந்த ஊடகத்துக்காக இல்லை, உண்மையாகவே இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட நாளில் இருந்து எனக்கு வந்து ரொம்ப ரிஜெனரேட்டிங்காக இருந்துச்சு. ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த படம் இருந்துச்சு. நிறைய நிறைய என்ன சொல்கிறது, நிறைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு முரணாக ஒன்று நடக்கும், அதை விட அழகாக நடக்கும். இப்படி தான் இந்த படம் ஃபுல்லாகவே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த படம் என்கிட்ட கதை சொன்ன உடனே, சரி இதில் யார் இந்த 2 பேர் அப்படின்னு கேட்டோடனே சித்தார்த் அண்ட் பிருத்திவிராஜ்னாங்க. அங்கேயே எனக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கு. இது எப்படி, உண்மையாகவே எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா சித்தார்த்தை வந்து நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன். நான் அவருடைய தன்னம்பிக்கை எனக்கு தெரியும். பிருத்திவிராஜ் கூட நான் நடிக்கலைன்னாலும் அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இது எப்படி 2 பேரும் எப்படி ஒரு ஃப்ரேமில் நின்று எப்படி இவங்க வந்து இதை முடிச்சு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் they broke that myth. 2 பேரும் வந்து அந்த படத்தில் மட்டும் இல்லை, அவங்க நண்பர்களா அவ்வளோ அந்த அவங்க எப்படி அந்த செட்டில் இருந்தாங்களோ அதான் அந்த படத்தில் கொண்டு வராங்க. அந்த படத்தில் வந்து வேற மாதிரி வருது ஆக்சுவலாக. ஸோ இது ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். ஜென்ரலி காவிய தலைவனுக்கு படத்தை பற்றி பேசணும்னா பிக்கஸ்ட் என்ன சொல்கிறது அட்ராக்ஷன் ஆஃப் திஸ் ஃபிலிம் would be ரஹ்மான் சார்ஸ் மியூசிக். அண்ட் படத்தில் வர எல்லா பாட்டும் இட்ஸ் ட்ரீட்டட் மோர் லைக் எ மியூசிக்கல். படம் ஃபுல்லாக வந்து மியூசிக்கலாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக எல்லாத்தையும். கண்டிப்பாக ஆர்ட் டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, கேமரா ஒர்க்காக இருந்தாலும் சரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் வசந்தபாலன் சாரோட ஸ்க்ரீன் பிளே இருந்தாலும் சரி, தீஸ் ஆர் வில் பி த பிக்கஸ்ட் ஹைலைட்ஸ். மோஸ்ட் நாட்டபிளி வில் பி எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட் ஹஸ் அவுட் டன் தெம்செல்ஃப். நாதர் சார் இருந்தாலும் சரி, சித்தார்த் சார் இருந்தாலும் சரி, பிருத்திவிராஜ் சார், வேதிகா, எங்கே கட் பண்ணணும் அப்படின்னு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்ரி ஒன் இஸ் அ மோனோலாக் இந்த ஃபிலிம். கண்டிப்பாக அவங்களோட ஆக்டிங் வில் பி வெரி வெல் ஸ்போக்கன் ஆஃப். I thank everyone, Sashi, Vasnavan sir, and everyone else in this was involved in this project. I'm happy to be part of it. Thanks. எப்பவும் போல உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பு இந்த படத்துக்கு கொடுத்து இந்த படம் ஒரு பெரிய அளவில் வெற்றி அடைறதுக்கு நீங்கள் தான் வழிவகுக்கணும். நன்றி. காவிய தலைவன் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் தட் ஜர்னி. வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. The kind of cast and crew that we've assembled for Kavya Thalavan is something that I personally am very proud of. The kind of scale that we're trying to achieve in this project வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்.